ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரிக்கு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் கெமிஸ்ட்ரியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக் படித்தே ஆகணும். 14 to 13 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றும் ரெண்டோ ட்விஸ்ட் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு சமாதானமாக ஒரு 60 மார்க் எடுத்தால் போகுது 70க்கு அப்படின்னா நீங்கள் புக் பேக் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சென்ட்டை முடிக்கணும்னு நினைக்கிறவன் கன்ஃபார்மாக நீ வந்து ஃபிசிக்கலாக இருந்தால் எல்லா ஃபார்முலாவும் தெரிஞ்சு வச்சுருக்கணும். இன்ஆர்கானிக்காக இருந்தால் பேலன்ஸ் பண்ணுறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். புக்கில் கொஞ்சம் எல்லா ஹெட்டிங்கும் ஒரு கண்ணோட்டமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ஆர்கானிக்கில் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஐயூபேக் நேம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டால் போதும். யூனிட் 12 அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க புக்கின். ஓகே, ஸோ இப்படி தான் கேட்பாங்க. அண்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க்கு ஓவரால் எல்லா யூனிட்லேயும் கொடுத்துருக்கேன். ப்ராப்ளம்ஸ் முதல் கொண்டு கொடுத்துருக்கேன், கம்பல்சரியாக கேட்குற ப்ராப்ளம்ஸ் கூட. ஸோ படிக்கக்கூடிய பையன் எல்லாமே படிச்சிருந்து போர்டில் இருக்குது. படிக்க முடியாத பையனுக்காகவும் நான் சொல்கிறேன், நீ வந்து ப்ராப்ளம் பார்க்க வேண்டாம், புக்கின் 1 மார்க் பார்க்க வேண்டாம், ஜஸ்ட்டு புக் பேக் 1 மார்க்கும் கொஸ்டின் ஆன்சர்ஸ் நான் கொடுத்தது மட்டும் நீ பாரு. 65+ எடுக்கலாம் 70க்கு சொல்கிறேன். ஸோ அதனால் முடிஞ்சளவு ட்ரை பண்ணுங்கள். அண்ட் படிக்க முடியாத பசங்க நான் சொல்லக்கூடியது 4 லெசன் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இருக்குது, ஃபாலோ பண்ணு. 7 லெசன் ஃபிசிக்கல் இருக்குது, 3 லெசன். 11, 12 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் இருக்குது. ஸோ 11, 12 அவ்வளோ பெரிய லெசன் கிடையாது, உள்ளெல்லாம் படிக்கும். புக் பேக் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கு எல்லாமே நான் ஈஸியான கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். ஸோ ஓவரால் நீங்கள் வந்து படிச்சிடலாம், ரொம்ப டீப்பாலாம் இறங்கலை. பாருங்கள், யூனிட் 1ல் நீங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா போதுமானது. 42, 43 வந்து 5 மார்க் இருக்குது, ரவுண்ட் பண்ணால் 5 மார்க். அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1, 2 எம்பிரிக்கல் ஃபார்முலா சம், ரெண்டுமே எம்பிரிக்கல் ஃபார்முலா சம் கேட்காம கொஸ்டின் பேப்பரே வராது. ஆக்சிடேஷன் நம்பர் சம் 2 மார்க்கு கேட்பாங்க. பேஜ் நம்பர் 21 இருக்குது. டேபிள் இருக்கும், அந்த டேபிள் இருக்க சம்ஸ் எல்லாம் பார்த்து. லிமிட்டிங் ரீஜன் என்ன, 1.7.2 அப்படின்னா என்ன, அதோட எக்ஸாம்பிள். யூனிட் 2ல் இந்த 5 மார்க்ஸ் எல்லாம் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. 31, 40 மட்டும் 5 மார்க்ஸ். ஹாபு பிரின்சிபல், பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் மட்டும் 5 மார்க்கு. ஸ்காட்டிஞ்சர் டைம் இண்டிபெண்டன்ட் வேவ் ஈக்குவேஷன் வந்து 3 மார்க்கில் தான் கேட்பாங்க. 5 மார்க் கேட்டால் ஓகே. புக்கின் தான் படிக்கவே மாட்டேங்க. செகண்ட் லெசனில் புக்கினில் தான் கேட்பான். போர் பாஸ்லெட்ஸ் 4 பாயிண்ட் இருக்கும் ஃபஸ்ட் பேஜில், அது 5 மார்க். லிமிடேஷன்ஸ் 2 மார்க்கில் கேட்கலாம். லிமிடேஷன் ஆஃப் போர் பாஸ்லெட்ஸ். டி ப்ளோக்லி ஈக்குவேஷன் 2.2 பேராகிராஃப் நம்பர் இருக்கும். தமிழ் மீடியம் இருக்கனால நீங்கள் பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. ஹைன்சன்பர்க் அன்சர்டினிட்டி பிரின்சிபல் டெல்டா எக்ஸ் இன்ட்டு டெல்டா பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு h/4 ஃபார்முலா எழுதிட்டு இட் இஸ் இம்பாசிபிள் டு மெஷர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஸோ அதை நீங்கள் டெஃபினிஷன் எழுதினாலே போதும். குவாண்டம் நம்பர்னா என்ன, அதோட டைப்ஸ் 5 மார்க் கண்டிப்பாக இது கேட்பான், பார்த்துக்கோங்க. ஹன்ஸ் ரூல்னா என்ன, ஸ்டேட் ஹன்ஸ் ரூல், ஹன்ஸ் ரூலோட ஸ்டேட்மெண்ட். ஸோ இது யூனிட் 2. யூனிட் 1, யூனிட் 2 ரொம்ப ஈஸி, மிட்டம்லேயே நீங்கள் படிச்சிருப்பீங்க. யூனிட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் எல்லாமே டெஃபினிஷன்ஸ். உதாரணத்துக்கு அயனைசேஷன் எனர்ஜி, அயனைசேஷன் என்தால்பி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, ஐசோலேட்டரிங்க்கு, நியூக்ளியர் சார்ஜ். ஸோ அப்படின்னா என்னென்னு கேட்டிருப்பேன், எல்லாம் டெஃபினிஷன்ஸ். 39, 40, 46, 47 மட்டும் 5 மார்க்கு. பவுலிங் மெத்தட்னு ஒரு கொஸ்டின் இருக்குது, கன்ஃபார்மாக கேட்பான். அதே மாதிரி எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஸ்கேல், பவுலிங் ஸ்கேலு கேட்பான். அண்ட் அயனைசேஷன் ட்ரெண்ட்ஸு. ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வந்து பீரியட்ஸ்லேயும் குரூப்ஸ்லேயும் எப்படி இருக்கும் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின். இந்த 4 கொஸ்டின் நல்லா படிக்கணும். மீதி எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான். யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் நிறையா இருக்கும். நான் ஆனால் புக் பேக் மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அதை மட்டும் ஒழுக்கமாக படிங்க. 35வது ஆர்த்தோ பேரா ஹைட்ரஜன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 5 மார்க். டிரிட்டியம் ப்ரிப்ரேஷன் கண்டிப்பாக படிங்க. நான் இங்கே புக்கின் எழுதியிருக்கேன்னா அது படித்து தான் ஆகணும், ஏன்னா வந்து அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யூசஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்து யூனிட் 6. யூனிட் 6ல் புக் பேக் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே 2 மார்க்கில் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனைனா, டேரெக்டாக 5 மார்க் கேட்குறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏபின்னு போட்டு கேட்டு தள்ளுவான். அதனால தான் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நம்ம குட்டியாக இருக்கிறதால விடக்கூடாது. அடுத்து 40, 41 படிச்சிருங்க யூனிட் 6ல், அது 5 மார்க். வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் டெரிவேஷன் இருக்குது. 41வது தான் நினைக்கிறேன். அந்த டெரிவேஷன் மட்டும் வேண்டர்வால்ஸ் கரெக்ஷன் ஒன்று இருக்குது. அதை விட கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் வேண்டர்வால் கான்ஸ்டன்ட் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வேண்டர்வால் கான்ஸ்டன்ட், கிரிட்டிக்கல் கான்ஸ்டன்ட் நல்லா படிக்க முடியாதவன். கரெக்ஷன்ஸ் படிங்க, முடியாதவன் வேணாம். அடுத்த லா, எல்லா லாவும் படி. பாய்ஸ் லா, சார்லஸ் லா, அவகேட்ரோ லா, கை லூசெக் லா, எந்த லா படித்தாலும் கீழே இந்த டெரிவேஷனில் அந்த சின்ன டேர்ம் ஈக்குவேஷன் மட்டும் எழுது. டால்டன் லா, கிரஹாம்ஸ் லா. அடுத்தது கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர் இத்தினூண்டு இருக்கும், அது படிச்சுக்க. ஜூல் தாம்சன் விளைவு, ஜூல் தாம்சன் எஃபெக்ட்னா கடைசி பேஜில் லெஃப்ட் சைடில் இருக்கும். டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் லீக்குவேஷன் கடைசி பேஜில் கடைசியில் இருக்கும். லிண்டஸ், கிளாட்ஸ், அடிபெட்டிக், அந்த 3 பற்றி எழுதுனா 3 மார்க்கு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன், நல்லீபு வாய்ப்பு வருவி 5 மார்க்கில் அடிக்கடி கேட்பாங்க புக்கின். ஸோ இவ்வளோ புக்கின் இருக்குதுன்னு பயப்படாதீங்க, இதெல்லாம் கம்மியான எல்லாம் 2 மார்க்ஸ் கொஸ்டின். லாஸ்ட்டாக இருக்கிறது மட்டும் தான் 5 மார்க்ஸ். அடுத்தது யூனிட் 7, அது ஒரு ஈஸியான லெசன் தான். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் 2 மார்க்ஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 45, 46, 47, 50, 52லாம் 5 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு 5 பாயிண்ட் தான். கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி 5 பாயிண்ட்டு, கட்டில ஆற்றல்னு சொல்லுவாங்க. அடுத்து இன்டர்னல் எனர்ஜி, உள்ளீடு ஆற்றல்னு சொல்லிட்டு சிறப்பியல்கள் 5 பாயிண்ட்டு. அடுத்தது செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ், வெப்பவியலின்
இரண்டாம் வெப்பவியலின் விதிகளின் வேரியஸ் செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அது கேட்பாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் தான் இங்கே கொடுத்துருக்கேன். டெல்டா யூ டெல்டா ஹெச் அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன். புக்கில் வந்து ரிலேஷன் பிட்வீன் சிபி அண்ட் சிவி குட்டி 3 மார்க்கு பார்த்துக்கோங்க. ப்ராப்ளம் 7.6 7.7 7.10 ப்ராப்ளம் பார்க்க வேணாம், சென்டமெடிக்குன்னு நினைக்கிறேன் பாரு, அவன் மட்டும் பாரு. யூனிட் 8 கேபிகேசி கன்ஃபார்மாக கேட்டுருவான். வாண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் கண்டிப்பாக படிச்சிரு. ஸோ அதெல்லாம் தான் இங்கே இருக்குது. கேபிகேசியில் 3 டைப் இருக்குது. அமோனியாவோடது ஒன்று, HI ஒன்று, PCl5 ஒன்று. இது 2 புக்கின், மீதியெல்லாம் புக் பேக். Q வேல்யூ ஆஃப் ரியாக்ஷன் 2 மார்க்கில் பேஜ் நம்பர் 11 இருக்குது, படிச்சுக்கோ இங்கிலீஷ் மீடியம் புக்கில். மீதி எல்லாமே 2 மார்க்கில் கேட்க தான் வாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே ப்ராப்ளம் இருக்குது, ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்குது. இது 3. யூனிட் 11 விட்டுறாத, படிக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த 3 கொஸ்டின் படிச்சிடலாம். 38ஆவதுல ஃபஸ்ட்லேருந்து 6 வரைக்கும் IUPAC நேம் தெரிஞ்சு வச்சுக்கோ. 40 41 42 45 5 மார்க்கு. இந்த 41 கேரிஸ் மெத்தட் வரும். ஃப்ராக்ஷனில் பேப்பர் குரோமோட்டோகிராஃபி கண்டிப்பாக வரும். இதை எப்படி தவிர்க்க முடியும்? 40வது கேள்வி லைன்சர்பர்க் மெத்தட் கண்டிப்பாக வரும். 45ஆவதும் படித்தவன், 46ம் இம்பார்ட்டன்ட் தான். அப்போ இதெல்லாம் படிச்சிரு. யூனிட் 12 ரொம்ப சின்ன யூனிட் இல்லை. ஸோ அது வந்து 17 19 20 வந்து 5 மார்க் கேட்க வாய்ப்பு இருக்குது. 16 21 வந்து பிரித்து 2 மார்க் 3 மார்க்கில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ யூனிட் 11 12 கவலைப்பட தேவையில்லை. ஒரு நாள் ஃபுல்லாக இருக்குது கேப்பு. நீ இன்றைக்கி கொஞ்சம் சாயங்காலம் ஒரு 2 லெசன் முடிச்சு வச்சிங்கன்னா நாளைக்கு மத்தியானத்துக்குள்ளே சாயங்காலத்துக்குள்ளே ஒரு 6 மணி 7 மணிக்குள்ளே 8 லெசன், அதாவது ஃபஸ்ட்டு 4 லெசன் அண்ட் ஃபிசிக்கலில் 3 லெசன் முடிச்சிட்டினாலே 6 7 8 சரி 3 லெசன் முடிச்சிட்டினாலே முடிஞ்சுது. மீதி இருக்க 11 12 வந்து ஒரு 7 மணிக்கு மேலே ஆரம்பித்தா கூட முடிச்சிடலாம். அப்படியே எல்லா லெசன் படிக்கும்போதே புக் பேக் படிச்சிரு. ஏன்னா புக் பேக் 1 மார்க் 20 25 இருக்கும். லாஸ்ட் நேரத்தில் படிக்க முடியாது, அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் வந்து ஜாயின் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.